நம்ம எல்லாத்துக்கும் மில்கி மிஸ்ட் ப்ராடக்ட்ஸ் ரொம்ப பிடிக்கும். பட் அதோட ஐபிஓ வந்திருக்கு. அந்த ஐபிஓ நம்மளுக்கு ப்ராஃபிட்டாக இருக்குமா, அது நம்மளுக்கு லாபம் கொடுக்குமான்னு 1 மினிட்ல நம்ம பார்க்கலாம். நம்மளுக்கு மில்கி மிஸ்ட் ப்ராடக்ட்ஸ் தெரியும். பன்னீர், சீஸ், பட்டர், யோகர்ட்னு நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கு. ஐஸ்கிரீம்ஸ், அதோட சப் பிராண்ட்ஸ் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? ஸ்மார்ட் ஷெஃப், அசல், கேப்பில்லா, மிஸ்டி லைட், பிரியாஸ், இந்த மாதிரி நிறைய அவங்களுக்கு சப் பிராண்ட்ஸ் இருக்கு. அது வந்து ரெடி டு ஈட்டாகவும் இருக்கு, ரெடி டு குக்காகவும் இருக்கு. கம்பெனியோட ஐபிஓ டேட் வந்து 11 ஆகஸ்ட்ல ஆரம்பிக்குது, 13 ஆகஸ்ட் வரைக்கும் இருக்கு. லிஸ்டிங் டேட் வந்து 18 ஆகஸ்ட். ஃபேஸ் வேல்யூ வந்து ₹2. பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ₹133 ₹140. ஒரு லாட்டுக்கு வந்து 107 ஷேர்ஸ் இருக்கும். டோட்டல் ஐபிஓட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1553 கோடி. அதில் ஃப்ரெஷ் இஷ்யூ வந்து பார்த்தீங்கன்னா 1428 கோடி. ஆஃபர் ஃபார் சேல் வந்து 125 கோடி தான். கம்பெனியோட ஃபினான்ஷியல்ஸ் பார்க்கலாம். டோட்டல் இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா 1826 கோடியா இருந்தது 2 வருஷத்துக்கு முன்னாடி. 3145 கோடியா இருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் வந்து 19 கோடியா இருந்தது, இப்போ 127 கோடியா இருக்கு. கிட்டத்தட்ட 5 மடங்கு 6 மடங்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கம்பெனியோட 197 கோடி 378 கோடியா இருக்கு. இதுவும் டபுள் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கம்பெனியோட பாரோயிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கடந்த 2 வருஷத்துல 1036 கோடியிலிருந்து 1671 கோடியா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதோட கரண்ட் ROE வந்து பார்த்தீங்கன்னா 32%. ROC வந்து பார்த்தீங்கன்னா 11.7%, கொஞ்சம் கம்மி தான். டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா 3.61. போன வருஷம் அது 4.2 இருந்தது. இதுதான் ரொம்ப ஹையா இருக்குது. அது காம்படிட்டர்ஸை கம்பேர் பண்ணும்போது. கம்பெனியோட ப்ராஃபிட் மார்ஜின் போன வருஷம் 1.96%, 2% இருந்தது, இப்போ 4% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கம்பெனி எதுக்காக இந்த ஐபிஓ வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட கடனை ரீபே பண்றதுக்காக ஒரு 500 கோடி அலோகேட் பண்றாங்க அந்த ஐபிஓ மூலமா. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பெருந்துறையில் ஒரு மேனுஃபேக்சரிங் பிளான்ட் இருக்கு. அதை எக்ஸ்பேண்ட் பண்றதுக்கு ஒரு 470 கோடி அலோகேட் பண்றாங்க. தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கூலர்ஸ், ஃப்ரீசர்ஸ், சாக்லேட் கூலர்ஸ் இந்த மாதிரி வாங்குறதுக்கு அவங்க ஒரு 155 கோடி செலவு பண்றாங்க. கம்பெனியோட வேல்யூவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா EPS வந்து கரண்டா பார்த்தீங்கன்னா 1.9ல இருக்கு. அதோட எக்ஸிஸ்டிங் PE வந்து பார்த்தீங்கன்னா 73க்கு இருக்கு. ஸோ ஐபிஓக்கு அப்புறம் இதோட PE ரேஷியோ வந்து 85 ஆயிடும். ஹட்சன் அக்ரோ ப்ராடக்ட்ஸோட கரண்ட் PE வந்து பார்த்தீங்கன்னா 57. இதோட ஐபிஓ பிரைஸ் வந்து 133 140 ஆல்ரெடி நான் சொன்னேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹையா பிரைஸா இருக்கு அதோட காம்படிட்டர் கம்பேர் பண்ணும்போது. இருந்தாலும் இதோட கிரே மார்க்கெட் பிரீமியம் வந்து கரண்டா ₹22.50 இருக்கு. 16% லிஸ்டிங் கெயின்ஸ் வர சான்சஸ் இருக்குங்கிறாங்க. ஸோ லிஸ்டிங் கெயின்ஸ்க்காக அப்ளை பண்றவங்க 3rd டே வரைக்கும் நம்ம வீடியோ பாருங்க. நான் பின் கமெண்ட்ல மென்ஷன் பண்றேன். வேல்யூஷன் வந்து ரொம்ப ஹையா இருக்குது. அதோட கரண்ட் டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோவுமே ரொம்ப ஹையா இருக்குது. ஸோ நம்ம கம்பெனியை வெயிட் பண்ணி வாட்ச் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம அவங்க ப்ராஃபிட்ஸ் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுன்னு செக் பண்ணணும். ஸோ ரிஸ்க் சீக்கிரம் லாங் டர்ம் இன்வெஸ்டர்ஸும் இதை கன்சிடர் பண்ணலாம்.